guys, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதை பற்றி இருக்கும் அப்படின்னா தமிழ் டப் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அனிமனியாக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட வீடியோ எடுத்து தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இதனால் அவரோட வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா இருக்கிறதுலேயே அவர் மோஸ்ட் எல்லா அனிமையும் கவர் பண்ணுவார். அப்படி கவர் பண்ணும்போது என்னை விட தெரிஞ்சவோட அவருக்கு நிறைய தெரியும். அதனால தான் அவரோட வீடியோ எடுத்துக்கிறேன். இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி அனிமனியாக் ப்ரோ எனக்கு தயவு செஞ்சு காப்பரேட் அடிச்சிடாதீங்க. ஒரு தம்மியாக நினச்சி இது மன்னிச்சு விட்டுருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த தமிழ் டப்பை பொறுத்த வரைக்கும் அனிமே ஃபேன்ஸ்லாம் எதுக்காக பார்ப்பாங்க அப்படின்னா தமிழில் புரியணும் அப்படிங்கிறதுக்காக. எந்த அளவுக்கு ஒரு படத்தில் ஒரு திரை கவர்ச்சி எல்லாம் முக்கியமாக இருக்கோ அதே மாதிரி தான் வாய்ஸ் டப்பிங்கும் முக்கியம். அதே மாதிரி தான் ஒரு சில மலையாள படங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழில் ஒழுங்காக ஓடவே இருக்காது. அது என்ன காரணம் அப்படின்னா டப்பிங் ஒழுங்காக இருக்காது. அதே காரணத்தை தான் இப்போ அனிமேயும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம மட்டும் சுற்றி காட்டாமல் இருந்தோம் அப்படின்னா தமிழ் டப்பிங் இருக்க ஒஸ்ட்டாக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தமிழில் எந்த அனிமையும் வராது. அனிமே ஃபேன்ஸ்லாம் வெறுத்து ஓடிடணும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் யூடியூப்ல இருக்க எல்லா நண்பர்களும் சேர்ந்து இதை நாங்கள் ஒன்றிணைந்து இது எல்லாத்தையும் சுட்டி காட்டிட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இல்லை இதெல்லாம் மாற்றிக்க மாட்டோம் இப்படி தானே இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை வச்சு செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் நீங்கள் என்ன வச்சு செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. காப்பரேட் ஷோ. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா டோஜி அண்ட் கோஜோ ஃபைட் நடந்திருக்கும் இல்லையா? அந்த ஃபைட்டில் கோஜோவை எப்படி டோஜி தோக்கடிச்சான் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற சீன் அது. இப்போவும் என் வயிற்றுக்குள்ள அடக்கி வச்சிருக்கேன். அதுலயும் மனுஷங்களுடைய ஆர்கன்ஸ் இருக்கே அதுவும் பிரச்சனையை கொடுக்காது. அதனாலதான் பேரியர்ஸ் எல்லாம் ஈஸியா தாண்ட முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா டோஜி அண்ட் கோஜோ ஃபைட் நடந்திருக்கும் இல்லையா? அந்த ஃபைட்டில் கோஜோவை எப்படி டோஜி தோக்கடிச்சான் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற சீன் அது. அண்ணனோட ரிப்ளை நம்ம பார்க்கலாமா? எந்த பிரச்சனையும் கொடுக்காது. ஹார்ட் அட்டாக், கிட்னி ஃபெயிலியர், கண் பார்வை போறதெல்லாம் அவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஆர்கன்ஸ் பிரச்சனையை கொடுக்காதுன்றான், பேரியரை தாண்ட முடியுதுன்றான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் போல இருக்கு. நமக்கு தான் புரியலன்னு நினைச்சுப்பாங்க. கிரன்ச்சி ரோல் லைட்டா நெக்ஸ்ட் அதே ஃபைட்ல அதனாலதான் பேரியர்ஸ் எல்லாம் ஈஸியா தாண்ட முடியுது. இந்த காரணத்தினாலதான் முதல்ல சபிக்கப்பட்ட ஆயுதத்தை பயன்படுத்தல. நான் மாயமா மறையலனா ஒருவேளை நான் கண்ணுக்கு தெரிஞ்சேன்னு வை. அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. மாயமா மறையலனா கண்ணுக்கு தெரிஞ்சனா ரெண்டும் ஒண்ணு தானே. மாயமா மறையலனா கண்ணுக்கு தெரியுதானே செய்வோம். என்னடி இது? தென் இந்த இடத்துல டோஜி என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் இன்விசிபிளாக இருந்தால் மட்டும்தான் என்னால் 6 ஐஸை கவுண்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனால் இங்கே தான் மொத்தமாக குழப்பி வச்சிருக்காங்க. தின அடுத்து போயிடலாம். அடுத்ததான் ஒரு சொன்ன குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா டோஜிக்கு வாய்ஸ் கொடுத்தது மொக்கையா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி அதை பற்றி பார்க்கலாம். அதே சமயம் அது ரியலிஸ்டிக்கா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கொல்ற அளவுக்கு நான் உன்னை மோசமா விட்டல. நீ ஷிகிகாமி யூசரா இருந்தா கொன்னு இருப்பேன். ஆனா அது கர்ஸ் மேனிபுலேஷன் தானே. அதான் உன்னை விட்டுறேன். ஏன்னா நீ செத்த பிறகு உனக்குள்ள இருக்க ஆன்மாக்களுக்கு என்ன ஆகுமோ அதுங்க உன்னால கஷ்டப்படுறது எனக்கு விருப்பமே இல்லை. எஸ் உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா டோஜிங்கிற கேரக்டர் ஒரு மேசிவான கேரக்டர். அந்த கேரக்டருக்கு நல்ல வாய்ஸ் கொடுத்துருக்கலாம். டோஜி நீ ஷிகிகாமி யூசரா இருந்தா உன்னை கொன்னு இருப்பேன். ஏன் யூசர் செத்துட்டானா ஷிகிகாமியும் செத்துரும். ஒருவேளை இவன் இறந்தா அடுத்த நிமிஷம் இவன் கண்ட்ரோல்ல இருந்த எல்லா காஸ்ட் ஸ்பிரிட்டும் வெளியே வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அது ஒரு கேயாஸ் ஆயிடும். அது அவனுக்கு தேவையில்லாத பிரச்சனை. இதனாலதான் டோஜி நான் உன்னை உயிரோட விடுறேன்னு சொல்லுவான். சரி இந்த கொடுமையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவர் வச்ச பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா கோஜோவுக்கு வாய்ஸ் கொடுத்தது கொஞ்சம் மாடுலேஷன் தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ரொம்ப நாள் ஆகுதுல்ல. என்ன பேசுற? சரியாதான் பேசுற. என்ன பேசுற? சரியாதான் பேசுற. அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா டோஜி ரீஎன்ட்ரி கொடுத்துருப்பான். அந்த நேரத்தில் டோஜியோட மொத்த பவரையும் நம்ம காட்டிருக்கணும். அதாவது மொத்த பவரையும் நம்ம வாய்ஸால் காட்டினா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அவனுக்கு நல்ல வாய்ஸ் கொடுத்து நல்லா பூஸ்ட் பண்ணி விடுறோமோ அந்த கேரக்டரோட இம்பாக்ட் மொத்தமாக சூப்பராகவே இருக்கும். ஆனால் இங்கே பண்ணது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த குழந்தை இருக்கும் பார்த்தீங்களா, இந்த குழந்தைங்களுக்குலாம் டப் பண்ணும்போது டே நீ எப்படா இருக்க தம்பி அப்படிங்கிற மாதிரி இருக்க. நீங்கள் கேட்டு பாருங்க புரியும். உத்தரவிடுறதுக்கு நான் உன் பேரனா கிழவி நீதானா? சரி நல்லதா போச்சு. எனக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா என்னோட பாடி ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? அதான் இவனுடைய ஆன்மா என் உடம்பு எதிர்த்து எதுவும் பண்ணல. மந்திரவாதிகளை கொல்லணுமா? நீயும் ஒரு மந்திரவாதி தானே. ஆரம்பிச்சிட்டானே அங்க பாரு. இதுக்கு அடுத்ததான் சுக்குனாவோட டப்பிங்கை ஒட்டுமொத்தமாக மாற்றி வச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா சுக்குனா தன்னோட பவரை சொல்லும் போது அந்த பவரோட வேர்டு மொத்தமாக மாற்றி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அவனோட பவர் என்ன அப்படிங்கறதே ஆடியன்ஸ் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத கொஞ்சம் கேளுங்க. அஹோராஹா ஃபைட்ல சுக்குனா டெக்னிக் பேரு ஆமா டிஸ்மேண்டில் இல்ல டைசெக்ட். ஒரு டெக்னிக் பேரையே இவங்க இஷ்டத்துக்கு மாத்திட்டாங்க. ஆக்சுவலா டைசெக்ட்ன்ற வார்த்தைக்கு மீனிங்கே கட் ஓபன் டு ஸ்டடி. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறனா? இது கூட பரவாயில்ல. அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் சிறந்த டப்பிங். டொமைன் எக்ஸ்பான்ஷன்.
Malevolent Kitchen. அப்படியே கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவனே சமைச்சு கொடுத்துருவான். அடுத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா குக்கிஷாக்கிக்கு வாய்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களையும் விட்டு வைக்கல. சரி, அதை பத்தி பார்க்கலாம். இருக்கட்டும், அவனுங்க ரெண்டு பேரும் அங்க சண்டை போடும்போது நான் இங்க சும்மா இருக்கணுமா? நானும் சண்டை போடுவேன். இப்போ நம்ம கேட்ட மாடுலேஷன் எப்படி இருக்குன்னா, அவங்க மட்டும் ஃபைட் பண்ணும்போது என்னால முடியாதா, நான் என்ன அவ்வளவு வீக்கான்ற மாதிரி இருக்கு. பட் குகிசாக்கி சொன்ன விதமே வேற. அவங்க ரெண்டு பேர் அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சும்மா இருக்க முடியும்? சோ இது ஒரு கில்ட்ல ஆர் ஒரு அக்கறையில சொன்னது. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? தென் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டப்பிங் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. இது நான் ஒரு துளி தான் எடுத்திருக்கேன், அதாவது இன்னும் நிறையவே இருக்குது. அவரோட சேனலில் ஒரு 5 கிளிப் தான் எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க தமிழ் டப்பிங் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத. ஒழுங்காக இந்த மாதிரி சுற்றி காட்ட ஆரம்பிங்க, முட்டு கொடுக்கலாம், ஆனால் எந்த அளவுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி நானே பார்க்க ஆரம்பிச்சது தமிழ் டப்பிங்கில் தான். அதாவது நருட்டோ தமிழ் டப் வரும்போது அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அனிமே பார்க்க ஆரம்பிச்சு தான் நான். ஆனால் தமிழ் டப்பிங் இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. இது எந்த அளவுக்கு மோசமாக கொண்டு போய்விடும் அப்படின்னா, இப்போ ஒரு அனிமே பார்க்குறாங்க அப்படின்னா அந்த அனிமையில் முழுசாக திருப்தி இருக்காது. அப்போ அட்டாக் அண்ட் டைட்டன் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதெல்லாம் இப்போ கரெக்ஷன் பண்ணிட்டு தான் இப்போ அனிமே விட ஆரம்பிச்சிருக்காங்க. தென் ஓகே, அது ரீட் அப் பண்ணாலுமே சீசன் 2லயே அப்படி பெண்டிங் நிற்குது. அதை பற்றி அடுத்த பாயிண்ட்ல பார்க்கலாம். ஆனால் இது மாதிரி தப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த அனிமையை பிடிக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு உதாரணமாக எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஜாப்பனீஸ் டப் அல்லது இங்கிலீஷ் டப் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அனிமி சூப்பராக பிடிச்சிருக்கும், அது எமோஷனல் கன்வே ஆயிருந்திருக்கும். ஆனால் தமிழ் டப் பார்க்குறவங்களுக்கு என்னடா இவன் இப்படி பேசுகிறான், இப்படி இருக்கானே இந்த கேரக்டர், என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த விஜய் டிவியில் போடுவாங்க பார்த்தீங்களா, இந்த தெலுங்கு படத்தில் டப் பண்ணி அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, நீங்க ஒன்றும் சும்மா பார்க்க போறது கிடையாது. நிறைய பேர் காசு கட்டி தான் பாக்குறாங்க, கிரன்ச்சி ரோல், அமேசான் பிரைம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வெப்சைட்ல நீங்க காசு கட்டுறதுனால தான் டப் பண்ணி போறாங்க. தயவு செஞ்சு நீங்க கொஸ்டின் பண்ணுங்க. கொஸ்டின் பண்ணா மட்டும்தான் இந்த அனிமி மாறும், தமிழ் டப்பிங் நல்லா வளரும். அப்படின்னா ப்ரோ தமிழ் டப்பிங்க மொத்தமாக குறை சொல்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆமாம், ஆனால் அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். இது எந்த அளவுக்கு மாற்றலாம், எந்த அளவுக்கு மாற்ற முடியும், பாசிபிள் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம் இல்லையா அனிமனியாக் அப்படிங்கிறத அவரே ஸ்கிரிப்ட் ரைட்டராக போட்டுடலாம், இல்லைனா ஒரு டிரான்ஸ்லேட்டரில் போட்டு ப்ரோ ஒழுங்காக டப் பண்ணி முடிச்சு கொடுத்துருப்போங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுடலாம். அது மாதிரி அனிமி தெரிஞ்சவங்களை பண்ணும்போது தமிழ் அனிமி இன்னும் நல்லா வளர்ந்து வரும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு சில அனிமிகள் நல்லாவே பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் ஆனால் இந்த வீடியோவில் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ். தென் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சேனல் பிடிச்சிருக்கான்னு அர்த்தம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. பணம் கொடுக்காம எங்க போறது? பணத்தை விட்டு பஸ்ஸால கொண்டு இறக்கி விட்டு போங்க.